வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பார்ன் பேபி இருக்குது, பிறந்த குழந்தை. அந்த குழந்தை எய்தர் என்ன பண்ணுது அப்படின்னா வாமிட் பண்ணுது, இல்லைனா சம்டைம் பாசட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதாவது கக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குடித்த பால் கர்ட்லிங் ஆகி குடித்த பிரெஸ்ட் மில்க் டர்ன் இன்டு கர்ட்லிங் ஆனதுக்கப்புறம் அது வாயிலிருந்து துப்பும். தட் இஸ் கால்ட் திஸ் பாசட்டிங். ஸ்டூல் பாஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அது நடக்கும்போது பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா, வாமிட்டிங் இல்லை பாசட்டிங்கில் அந்த வாமிட்டஸில் பிளட் இருக்குது, இல்லை ஸ்டூலில் பிளட் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நியூபார்னோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஜிஐ ட்ராக்ட்லேருந்து வந்த ப்ளீடாக இருக்கலாம் அந்த பிளட்டு, இல்லைன்னா மட்டர்னல் பிளட்டாக இருக்கலாம். அந்த மட்டர்னல் பிளட்டாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூரிங் பர்த் அப்போது அந்த பிளட்டை ஸ்வாலோ பண்ணியிருக்கலாம் குழந்தை. ஆர் எல்ஸ் டியூரிங் பெஸ்ட் ஃபீடிங் பிரெஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ்லேருந்து வர பிளட்டை அந்த குழந்தை முழுங்கிருக்கலாம். ஸோ இந்த வாமிட்டஸ்லேயோ ஸ்டூல்லையோ பிளட் இருந்துச்சுன்னா அது எய்தர் நியூபோர்னோட ஜிஐ ப்ளீட்னால வர பிளட்டாக இருக்கலாம், இல்லை மட்டர்னல் பிளட்டாக இருக்கலாம். இது மட்டர்னல் பிளட்டு ஸ்வாலோ பண்ண பிளட்டா, இல்லைன்னா ஃபீட்டஸோட ஓன் பிளட்டு டியூ டு ப்ளீடிங்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் கால்ட் அஸ் ஆப்ட் டெஸ்ட். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எந்த டெஸ்ட் வச்சு நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ட் டெஸ்ட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்கலி டீஹைட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அண்ட் somebody will call this simply, somebody will say this as a test அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ட் டெஸ்ட்டுக்கு வேறு சில பேர்களும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, இதோட ப்ரொசீஜர் என்ன, இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் இந்த வாமிட்டஸோ இல்லை ஸ்டூல் விச் கண்டெய்னிங் பிளட் அந்த சாம்பிள் எடுத்து நம்ம இந்த ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கணும். இதுதான் அந்த சாம்பிள் விச் கண்டெய்னிங் த பிளட். ஸோ அந்த சாம்பிள் அதில் ரெட் கலரில் பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த சாம்பிளை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் தண்ணி கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட்டில் இருக்க ஆர்பிசி இஸ் கெட் ஹீமோலைசிஸ் நடக்கும். அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து ஹீமோக்ளோபின் வெளியே வரும். ஸோ இந்த சாம்பிளில் இருந்த ஆர்பிசியிலேருந்து இப்போ ஹீமோக்ளோபின் வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வெளியே வந்த இந்த சாம்பிள் ஆஃப் பிளட் வித் வாட்டர் இஸ் நவ் சென்ட்ரிஃபியூஸ்டு ஃபார் ஒரு 5 minutesக்கு சென்ட்ரிஃபியூஸ் பண்ணுங்கள். அப்படி சென்ட்ரிஃபியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாமிட்டர்ஸ் இல்லை அந்த ஸ்டூல் மெட்டீரியல் எல்லாம் கீழே தங்கிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் வாட்டர் இப்படியே தங்கிடும். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைஸ் ஆகி இந்த ஹீமோக்ளோபின் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஹீமோக்ளோபின் சூப்பர் நெட்டா, பிங்க் கலர் சூப்பர் நெட்டா இப்படி உட்காந்துருக்கும். ஓகேங்களா, இந்த சூப்பர் நெட்டை மட்டும் இப்போது தனியாக வெளியே எடுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் சூப்பர்னெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த வாமிட்டஸ் இல்லை ஸ்டூலில் இருந்த பிளட்டில் வாட்டர் ஆட் பண்ணதுனால ஹீமோலைசிஸ் ஆகி வந்த ஹீமோக்ளோபினை சென்ட்ரிஃபியூஸ் பண்ணதுனால அது தனியாக வந்துடுச்சு. ஸோ இந்த சூப்பர்னெண்ட் இஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஹீமோக்ளோபின். ஓகேங்களா, இந்த ஹீமோக்ளோபின் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எய்தர் நியூபார்னோட ப்ளீடிங்னால அந்த ஹீமோக்ளோபினாக இருந்தால் இட் வில் பி ஃபீட்டல் ஹீமோக்ளோபின். இதே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதோ இல்லை டியூரிங் பர்த் அப்போ ஸ்வாலோ பண்ணியிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அடல்ட் ஹீமோக்ளோபினாக இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு டெஸ்ட் டியூப் எடுத்து இந்த சூப்பர்னெண்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். 5 ml ஆஃப் சூப்பர்னெண்ட்டை ஆட் பண்ணுறோம். 5 ml ஆஃப் சூப்பர்னெண்ட் 1 ml ஆஃப் 1% NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆடட். ஓகே, இது ஒரு ஆல்கலி. அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆல்கலி அப்படின்னு இந்த டெஸ்ட் பேரில் சொல்லியிருப்போம். ஸோ 1 ml ஆஃப் 1% சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆடட் டு 5 ml ஆஃப் சூப்பர்னெண்ட். ஓகே, இதை 5:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்படி ஆட் பண்ணி வி ஷுட் லெஃப்ட் திஸ் சாம்பிள். இப்படியே இந்த சாம்பிளை ஒரு 2 minutesக்கு விட்டுறணும். ஓகேங்களா, எவ்வளோ நிமிஷம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் லீவ் திஸ் சாம்பிள் டு ஸ்டே ஆஸ் இட் இஸ் ஃபார் 2 minutes.
2 minutes கழிச்சு பார்த்தா எய்தர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ரன் பிங்க் கலராக இருந்தது வில் ரிமைன் பிங்க் கலர் இட் செல்ஃப், இல்லைனா இட் இஸ் டர்ன்ட் இன் டு ப்ரௌன் கலராக மாறி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டில் ஏதோ ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் விச் இஸ் பிங்க் கலராகவே இருக்கும், இல்லைனா ப்ரௌன் கலராக மாறி இருக்கும். இஃப் திஸ் சூப்பர் ரன் ரிமைன் இன் பிங்க் கலர் இட் செல்ஃபே மாறிடுச்சு அப்படின்னா இது இஸ் டியூ டு ஃபீட்டல் ஹீமோக்ளோபின்னால வந்தது. இதே இட் டர்ன்ட் இன் டு ப்ரௌன் அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு அடல்ட் ஹீமோக்ளோபின்னால வந்தது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அடல்ட் ஹீமோக்ளோபின் விச் இஸ் HbA விச் கண்டெயின் த ஹைட்ராக்சைடு குரூப் இருக்குது. அந்த ஹைட்ராக்சைடு குரூப்பை நம்ம ஆட் பண்ண 1% NaOH டீஹைட்ரேட் பண்ணி திஸ் டர்ன்ஸ் த ஹீமோக்ளோபின் இன்டு ஹெமாட்டினா மாற்றிடுது. ஸோ எப்போ ஹீமோக்ளோபின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹெமாட்டின் இட் அக்வயர்ஸ் த ப்ரௌன் கலரை அக்வயர் பண்ணிடும். அதனால தான் இந்த ப்ரௌன் கலர் வந்துச்சு. ஸோ தட் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட் ஹீமோக்ளோபின். அந்த மாதிரி ஹைட்ராக்சைட் சப்ஸ்டன்சஸ் இந்த ஃபீட்டல் ஹீமோக்ளோபினில் இல்லாதனால ஆல்கலி cannot denaturate the fetal hemoglobin to produce brown color. So this test is otherwise called as alkali dehydration test or APT test or EA test. இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரூ APT டெஸ்ட் இந்த பிங்க் கலராகவே இருந்துச்சுன்னா நியூ பார்ன் ஹேஸ் அ ஜிஐ அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் we should proceed the investigation. இல்லை ப்ரௌன் கலராக மாறிடுச்சு அப்படின்னா மெட்டர்னல் பிளட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ நோ நீட் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஜஸ்ட் reassure the patients. ஸோ இதுதான் ஹோல் திங் அபவுட் ஆப்ட் டெஸ்ட். ஸோ ஆப்ட் டெஸ்ட் ப்ரொசீஜர் சொல்லிட்டு அதோட யூசஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ட் டெஸ்ட் இனிஷியலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் now the only use of APT test to differentiate a GI bleed and the maternal blood from the vomitus or stool. newborn ஓட வாமிட்லேயோ ஸ்டூல்லையோ இருக்க பிளட் ஃபீட்டல் பிளட் தானா இல்லை மதரோட பிளட்டா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே தற்போது APT test is getting used அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் கொஸ்டின் மே பி asked in viva during the abdomen case presentation or GI bleeds பற்றி ஏதாவது பேசும்போது this question can be asked during the examination. So know this question. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.